கோழி வெட கோழி உன்னை திருட போறேன் திருடினா. கோழி வெட கோழி உன்னை திருட போற திருடினா. ஐயையோ, பண்ணையோர ஓனரம்மா இப்பதானே வீட்டுக்கு போறான்னு இந்த பக்கம் வந்தா, இந்த பரதேசி பையன் இங்க வந்து நிக்கிறான். தோசை, இட்லி, சாம்பார், சட்னி சட்னி. தோசை, இட்லி, சாம்பார், சட்னி சட்னி. ஐயோ ஐயோ, என்னாச்சு சின்ன பொண்ணு? என்ன பார்த்தனே இப்படி ஷாக் ஆயிட்ட? அது வந்து வந்து உங்க வீட்டுக்காரம்மா இப்பதான் வெளியில போனாங்க. ஆமா, அதான் நான் பண்ணையில இருக்கேன்ல, அவளை வீட்டுக்கு போக சொல்லிட்டேன். நல்ல வேலை, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீங்களாவது பண்ணையில இருக்கீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். ச்சே, ஆட்டையை போடலான்னு வந்தா இப்படி ஆபத்துல வந்து சிக்கிட்டேமே. வேற வழியே இல்ல, காசு கொடுத்து ஒன்ன வாங்கிட வேண்டியதான். என்னம்மா இது, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்து விழுந்த நாயின்னு சொல்லி ஏதோ பழமொழி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? இது வந்து வேற ஒண்ணும் இல்லனே, ஒரு கோழி வாங்கலாம்னு நினைச்சேன். இப்பதான் வீட்டுக்கு போனாங்கன்னு ஒரு அம்மா சொன்னாங்க. அதான் எப்படி வாங்கலாம் எப்போ வருவாங்களோ நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீங்களே இருந்தீங்க, அதை சொன்னேன். கோழியா? சரி சரி, நான் கூட நீ எங்கேயோ முட்டை முட்டை வாங்க வந்திருப்பேன்னு நினைச்சேன். முட்டையெல்லாம் உங்ககிட்ட காசு கொடுத்து வாங்குறாங்களாக்கும். நானே கோழி ஆட்டையோட கேசு, முட்டையை எப்படிதான் காசு கொடுத்து வாங்குவேன்? அதையும் ஆட்டையை தானடா போடுவேன். சின்ன பொண்ணு, உனக்கு என்ன கோழி வேணும்? கோழி வெட்ட கோழி நல்லா கொழு கொழுன்னு இருக்கணும். அப்படியா? இது நல்ல சீக்கு வந்த கோழியா இருக்கு. இத பேசாம இவகிட்ட கொடுத்து ஏமாத்திட வேண்டியதான். சின்ன பொண்ணு, நல்ல கொழு கொழுத்த கோழி. ஓ அப்படியானே, கோழி என்ன விலை? எல்லாருக்கும் 500 ரூபாய்க்கு தான் கொடுப்பேன். நீ ரொம்ப நல்லவளா இருச்சே, அதான் உனக்கு 450 ரூபாய்க்கே தரேன். ஐயோ, என் 450 ரூபா போதே. நீ என்ன பண்றது? ஆள் இல்லாத நேரம் வந்தா 450 ரூபாய்க்கு பதிலாக அப்படியே 50 பைசா இல்லாம ஆட்டையை போட்டு போயிருப்பேனே. இந்த சீக்கு வந்த கோழி இன்னும் ஒரு நாள் வீட்டுல இருந்துச்சுன்னா செத்து போய் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாம போயிருக்கும். நல்ல வேலை இந்த இரிச்சவாய் வந்து சிக்கினான். இவகிட்ட கொடுத்து 450 ரூபா காசு பார்த்தாச்சு. இன்னைக்கு இந்த ஒரு கோழியை வச்சு இந்த ஊரையே ஏமாத்த போறேன். எப்படா இந்த ஒரு கோழியை கொடுத்து இவளை நம்ம நல்லா ஏமாத்தியாச்சு. பாப்கார்ன் வாங்கலையோ? பாப்கார்ன். என்ன சின்ன பொண்ணு இது, பாப்கார்ன் சாப்பிடுறதுக்கு நாங்க என்ன பச்சை குழந்தையா? பாப்கார்னை பச்சை குழந்தைங்க மட்டும்தான் சாப்பிடணும்னு யாருடி சொன்னது? ஒரு சிக்கன்னா வாங்கி சாப்பிடலாம், வெறும் பாப்கார்னை யாரு வாங்கி சாப்பிடுவா? இதா இருக்குதே சிக்கனே, எடுத்து சாப்பிட வேண்டியதானே. இது சிக்கன் தானே டி, ஆனா முழுசா உயிரோட இருக்கு. இத பொரிச்சு கிரிச்சு வச்சீங்கன்னா சாப்பிடலாம். உனக்கு என்ன பொரிச்சா பிடிக்கும் அப்படித்தானே? இதோ இந்த பாப்கார்னை சாப்பிடு, சும்மா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். நான் தான் சொன்னேன்ல, எனக்கு சிக்கன் தான் பிடிக்கும், பாப்கார்ன் பிடிக்காதுன்னு. நான் உனக்கு இப்ப தர்றதும் சிக்கன் தாண்டி, ஆனா பாப்கார்னும் சேர்ந்தது. ஒன்னும் சரியா புரியலையே டி. அடியே, தியேட்டர்ல விக்கிற மாதிரி சாதா பாப்கார்ன் இல்ல டி, இல்ல கல்யாண வீட்டுல போட்டு ஓசியில கொடுக்கற சப்பையான பாப்கார்னும் கிடையாது. இது ஸ்பெஷல் பாப்கார்ன் டி, ஸ்பெஷல் பாப்கார்ன். அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு சின்ன பொண்ணு இந்த பாப்கார்ன்ல? இது பாப்கார்ன் தான், ஆனா எதுக்கு ஸ்பெஷல் பாப்கார்ன் சொல்றேன்னா, இந்த பாப்கார்னோட இந்த சிக்கன் மிக்ஸ் ஆயிருக்கு. சீச்சி, அப்ப இந்த கோழி இந்த பாப்கார்ன்ல வாய் வச்சிருச்சாடி? எச்சிப்பட்ட பாப்கார்ன் சீச்சி. அடியே கிரிக்கீங்களா, இந்த கோழி ஒன்று இந்த பாப்கார்னில் வாய் வைக்கல. இந்த கோழியை துண்டு துண்டா வெட்டி மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த பாப்கார்னோட சேர்த்து பொரிச்சு எடுத்துட்டேன். என்னடி சொல்ற? சிக்கன் 65 தெரியும், தந்தூரி சிக்கன் தெரியும், இந்த மாதிரி பலவித சிக்கன் தெரியும். ஆனா இந்த மாதிரி பாப்கார்ன் சிக்கன் பாப்கார்ன் பத்தி எனக்கு தெரியவே தெரியாது டி. இதுக்கு தான் குண்டு சட்டிகளே குதிரை ஓட்டக்கூடாதுன்னு சொல்றது. வெளிநாடு போயிட்டு வந்தா தானே விதவிதமான ஐட்டம்லாம் தெரியும். ஓ அப்படியே சின்ன பொண்ணு, இதெல்லாம் வெளிநாட்டு ஐட்டமா? யார் உனக்கு இந்த ஐட்டத்தை சொல்லி கொடுத்தது? போன வருஷம் ஆனுவல் டேக்கு அமெரிக்காவில் இருக்க எங்கள் ஆண்டி வீட்டுக்கு போனோம்ல, ஆண்டி தான் இந்த ரெசிபி சொல்லி கொடுத்து டெய்லி சிக்கன் பாப்கார்ன் போட்டு கொடுத்தாங்கல்ல, போர் அடிச்சிருச்சு. சரி, நம்ம ஒரு மக்களுக்கும் போட்டு கொடுப்போமே, இன்னைக்கு போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னடி, டெய்லி உனக்கு உங்க ஆண்டி சிக்கன் பாப்கார்ன் போட்டு கொடுத்தாங்களா? சும்மா காலக்கரடி, நீயும் அம்மாவும் நல்லா கொடுத்து வச்சுட்டீங்கன்னா அமெரிக்காவில் போய் வாசியில் திங்கிய பத்தியில. சரிடி, ஒரு சிக்கன் பாப்கார்ன் என்ன விலை? 100 ரூபா தாண்டி. இந்த சிக்கன் பாப்கார்னோட விலை வெறும் 100 ரூபா. என்னடி, 1 கிலோ கோழியே 200 ரூபா தானே? இதோ இந்த கோழி இருக்கு, முழுசா அப்படியே இருக்கு. அப்படியே எடுத்து கடிச்சு தின்றியா? அது எப்படிடி அப்படியே சாப்பிட முடியும்? ஏதாவது பண்ணாதானே சாப்பிட முடியும். அதான் இந்த மாதிரி பாப்கார்ன் மாதிரி சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்ப சாப்பிடுங்க, சும்மா அட்டகாசமா இருக்கும். ஓ அப்படியேடி, இதோ 100 ரூபாய் வாங்கிக்கிறேன்டி. இந்த பொண்ணு எனக்கு ஒரு சிக்கன் பாப்கார்ன் கொடுடி. என்னடி எல்லாரும் ஒன்னொன்னா வாங்கினா எப்படி? ஆளுக்கு 2-3 வாங்கினா தானே நானே வியாபாரத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போக முடியும். நீ வீட்டுக்கு போ இல்ல சுடுகாட்டுக்கு போ, அதை பத்தி எனக்கு எந்த கவலை இல்லை. என்கிட்ட 100 ரூபா தாண்டி இருக்கு. அடப்பாவி, இவகிட்ட காசு இல்ல, நீ என்ன சுடுகாட்டுக்கு அனுப்ப ரெடியா இருக்காள?
கோழி கோழின்னு இந்த ஒரு கோழியை காமிச்சே இன்னைக்கு நார்மலா இருந்த பாப்கார்னை சிக்கன் பாப்கார்னா ஆக்கி விற்க ஆரம்பிச்சாச்சு. நல்ல வேலை யாரும் இதை முழுசா சாப்பிட்டு பார்க்கல. சாப்பிட்டா தானே தெரியும். சிக்கன் பாப்கார்ன் விக்கிறது இங்க யாருமா? அடடே நம்ம கோழிக்கார கொக்கரக்கோ அண்ணாச்சி. வாங்க கொக்கரக்கோ அண்ணாச்சி. அடடே என்கிட்ட கோழி வாங்கிட்டு போன சின்ன பொண்ணா, நீ தான் சிக்கன் பாப்கார்ன் விக்கிறியாமா? ஆமா அண்ணாச்சி, நான் தான் சிக்கன் பாப்கார்ன் விக்கிறேன். 50 கிலோ சிக்கன் தான் சிக்கன் பாப்கார்ன் செஞ்சு விக்கிறேன்னு ஊரே பேச்சு. அதான் நானும் ஒரு சிக்கன் பாப்கார்ன் வாங்கிட்டு போயிரலாம்னு வந்தேன். ஓ அப்படியா அண்ணாச்சி, வாங்கிக்கங்க வாங்கிக்கங்க. அடடே நான் கொடுத்த ஒரு கோழியும் இங்க அப்படியே இருக்குதே. பின்ன எப்படி இவ சிக்கன் பாப்கார்ன் செஞ்சிருப்பா? அடடே இந்த ஊர்ல நம்ம தவிர வேற யாரும் கோழி விக்கிறதும் கிடையாது, வளர்க்கறதும் கிடையாது. நம்ம கிட்ட கோழி வாங்கி தான் சிக்கன் பாப்கார்ன் செஞ்சதா ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு திரியறான். ஆனா நான் கொடுத்த 5 கிலோ கோழி இங்க அப்படியே நிக்குதே. என்னம்மா சின்ன பொண்ணு, உன் வேலையை இந்த சிக்கன் பாப்கார்ன்லயும் காட்டிட்டியா? பின்ன என்ன பண்றது அண்ணாச்சி, நார்மலா பாப்கார்ன் செஞ்சு வித்தா யாருமே வாங்க மாட்டேங்காங்க. அதான் சிக்கன் பாப்கார்னு பொய் சொல்லி விற்க ஆரம்பிச்சு. அதுக்கு 50 கிலோ சிக்கன்னா ஊர்ல பொருளை கிளப்பி விடுவே. மக்கள்லாம் எப்பவுமே வாயை பிளந்துக்கணும், அப்பதான் அந்த பொருளை போய் வாங்குவாங்க. அதனாலதான் வாயை பிளக்குற மாதிரி சும்மா 50 கிலோன்னு அடிச்சு விட்டேன். அதுவும் உங்ககிட்ட வாங்குறேன்னு சொன்னதுனாலதான் நல்ல கோழின்னு நம்பி என்கிட்ட பாப்கார்ன் வாங்கிட்டு போனாங்கன்னா பாருங்களேன். அது சரி 50 கிலோ போடலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த 5 கிலோ கோழியை என்கிட்ட வாங்கிட்டு வந்தியே, அதத்தான் சொல்றேன். அதையாவது சேர்த்து போட்டு பாப்கார்ன் செஞ்சிருக்கலாமே. அட போங்க அண்ணாச்சி, மக்களை ஏமாத்துறதுக்கு 5 கிலோ கோழி என்ன 50 கிலோ கோழி என்ன எதுவுமே வாங்க வேண்டாம். ஒரு 50 கிராம் பொடி பாக்கெட் இருந்தா போதும். என்னமா சொல்ற? வெறும் 50 கிராம் பொடி பாக்கெட்டா? ஆமாண்ணே, மொத்தமே 50 கிராம் பாக்கெட் 5 வாங்கினேன் சிக்கன் பொடின்னு சொல்லி. மக்கள் எல்லாம் இந்த சிக்கன் பொடி வாசனையை தான் உண்மையிலேயே சிக்கனோட வாசனைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதை நார்மலா இருக்க பாப்கார்ன்ல தூவி கொடுத்தேன். உடனே இதை சிக்கன் பாப்கார்ன் நம்பி எல்லாரும் வாங்கி சாப்பிட்டுட்டு டேஸ்டா இருக்குன்னு வேற சொல்லிட்டு போயிட்டாங்க அண்ணாச்சி. கோழிக்கடை கொக்கரக்கோ அண்ணாச்சி, மக்கள் எல்லாம் இப்படி மாட்டு மூளையோட இருக்கும்போது என்ன மாதிரி வியாபாரிங்க லாபம் பார்க்கத்தானே செய்வாங்க. ஆக மொத்தம் 5 கிலோ கூட செலவு பண்ணாம 50 கிலோன்னு போய் சொல்லி ஊரை ஏமாத்தி தொழிலை பார்த்துட்டா அதானே? 50 கிலோன்னு சொன்னது உண்மைதான், ஆனா அது சிக்கன் இல்ல, வெறும் மக்காச்சோளம் தான் அண்ணாச்சி. ஆக மொத்தம் பாப்கார்ன் கடையில இன்னைக்கு நல்ல லாபம்னு சொல்லு. நல்ல லாபம்னு சொல்றதுக்கு பதிலா கொள்ள லாபம்னு சொல்லலாம் அண்ணாச்சி. சரியான லாபம் போங்க. சரி சரி, அப்போ எனக்கு ஒரு பாப்கார்னை கொடு. 100 ரூபாய் எடுங்க. ஒரு சிக்கன் பாப்கார்ன் 100 ரூபாய் தானே. ஒரு சிக்கன் பாப்கார்னோட விலை தான் 100 ரூபாய். ஆனா நீ விக்கிறது வெறும் சிக்கன் பொடி பாப்கார்ன் தானே, அதுக்கு 10 ரூபாய் போதும். அது இல்லாம இந்த உண்மையை வெளியில சொல்லிடுறதுக்காக அந்த 10 ரூபாயும் தர மாட்டேன். அடட கோழிக்கடை கொக்கரக்கோ அண்ணாச்சி, நீங்க 10 ரூபாய் என்ன 5 ரூபாய் கூட தர வேண்டாம். தாராளமா இந்த பாப்கார்ன் எடுத்துட்டு போங்க. நாம ஊரை ஏமாத்தலான்னு பார்த்தா இவன் நம்மளே ஏமாத்துறானே. பழைய கில்லாடியா இருப்பாரு போல இந்த கொக்கரக்கோ அண்ணாச்சி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இது வரைக்கும் பாப்கார்ன் சாப்பிட்டுருக்கீங்களா இல்லையான்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சிக்கன் பாப்கார்ன் இல்லங்க, நார்மல் பாப்கார்ன் தான். சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.